வணக்கம் நண்பர்களே. ருசியான உணவுகள் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துரித உணவு அப்படின்னு அது மேலே மக்களுக்கு ரொம்பவே மோகம் அதிகமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே நிறைய மசாலா பொருட்களை ஆட் பண்ணி செய்கிற அந்த துரித உணவுக்கு சுவை அதிகம். ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். அந்த துரித உணவில் அதிகப்படியாக இடம் பிடிக்கிறது முட்டைக்கோஸ். அந்த முட்டைக்கோஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இலை வகையை சார்ந்த ஒரு தாவரமாக இருக்குது. பெரிய பெரிய இலைகளை கொண்ட அமைப்பு தான் இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அதை காய்கறி வகையில் வச்சுருக்கோம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த முட்டைக்கோஸில் கிட்டத்தட்ட 100 விதமான வகைகள், அதே போல் நிறைய நிறங்களில் இந்த முட்டைக்கோஸ் பயிரிடப்படுது. அளவுகளும் பார்த்திங்கன்னா வேறு வேறு வகைக்கு தகுந்த மாதிரி தன்னோட அளவுகளை பெருக்கியும் சின்னது பண்ணியும் நீள்வாக்கிலும் அகலவாக்கிலும் சொல்லிட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த முட்டைக்கோஸுக்கு. எல்லா வகையான காய்கறிகளோடையும் சேர்ந்து சமைக்கிற அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்கிறதுனால இதனுடைய பயன்பாடும் ரொம்பவே அதிகம். கிழக்கு மத்திய அமெரிக்கா இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு இந்த முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸோட உற்பத்தியில் சீனா, இந்தியா, உருசியா அப்படின்னு அதிகப்படியான உற்பத்திகள் செய்யக்கூடிய நாடுகளாகவும் இருக்குது. இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா, ஐரோப்பா அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் தினசரி உணவில் நாம் இதை பயன்படுத்திகிட்ருக்கோம். இதில் வைட்டமின் ஏ, சி, கே உள்ளிட்ட சத்துகள் அடங்கியிருக்கு. குறிப்பாக நார்ச்சத்துகள் நிறைந்த ஒரு உணவாக இந்த முட்டைக்கோஸ் பார்க்கப்படுது. செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாகவும் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியதாகவும் இந்த முட்டைக்கோஸ் பயன்படுது. இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல இந்த முட்டைக்கோஸ் ரொம்பவே அதிகப்படியாக தன்னோட வேலையை பார்க்குது. புதிய ரத்தம் ஊறுறதுக்குமே முட்டைக்கோஸோட துணை ரொம்பவே அவசியமாக இருக்குது. இதில் இருமல், கபம், பித்தம் இது மாதிரியான நோய்களையும் முட்டைக்கோஸ் சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. முட்டைக்கோஸில் ஜூஸு, சூப்பு, பொரியல், கூட்டு அப்படின்னு நிறைய வகைகள் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா விதமான சமையலுக்குமே இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அருமையான ஒரு காய்கறி. புற்றுநோய் செல்கள் அதிகப்படியாக வளராமல் இருக்கிறதுக்கும் இந்த முட்டைக்கோஸோட பயன்பாடு நமக்கு தேவைப்படுது. குடல் சம்மந்தப்பட்ட புண்கள் ஆறுறதுக்கும் இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது நல்ல மருத்துவ பயன் உள்ளதாக இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுலையும் முட்டைக்கோஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தலைவலி, இதய நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் அவதிப்படுறவங்களுக்கு இந்த முட்டைக்கோஸ் சூப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அருமருந்தாக இருக்குது. நம்ம எந்த ஒரு சத்து குறைபாடாக இருந்தாலும் உடனே வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக காய்கறிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்மளோட உடம்புல சக்திகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க. ஒரு சில வெளிநாட்டு காய்கறிகளை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு விதிவிலக்காக இந்த நம்ம முட்டைக்கோஸை பார்க்கலாம். இதோட வளர்ச்சிக்கும் அதே போல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில உரங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்று தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடிக்கு முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த உணவு. இது ரொம்ப மென்மையாக அதே போல் சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு வகை. அதே போல் நிறைய காய்கறிகளோடு சேர்த்து சமைக்கிற அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு இனிப்பு சுவையோ, புளிப்பு சுவையோ, கசப்பு சுவையோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா காய்கறிகளோடும் சேர்ந்து சமைக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கிறதுனால சமையலில் நிறைய வகைகளில் இந்த முட்டைக்கோஸ் பொதுவான காய்கறியாகவே பயன்படுத்தப்படுது. நிறைய வகைகள் இருக்குது. அந்த சிகப்பு முட்டைக்கோஸ், அதே போல் நாபா முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா இலை மாதிரியே இருக்கும், நீளமாக வளர்ந்துருக்கும். அது நாபா முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீன முட்டைக்கோஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. சவோய் முட்டைக்கோஸ் இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி பிறுபிறுன்னு இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. சுருள் முட்டைக்கோஸ் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. கருப்பு முட்டைக்கோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கரு நிறத்தில் கரும்பச்சையாக இருக்குது, நீளமாக இருக்குது. இதனோட இலைகள் மாதிரி இருக்குது இந்த காய். இது ஒரு இத்தாலிய முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. காலே முட்டைக்கோஸ்
இது பார்த்திங்கன்னா இலை மாதிரியே இருக்குது. இந்த முட்டைக்கோஸு ஒரு மாதிரி நீட்டமாக இலை இருக்குது. அதை சுற்றிலும் மேலே அப்படியே பிறுன்னு காய் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வளர்ந்துருக்கு. இது ஒரு மாதிரி காயாக உருண்டையாக இல்லாமல் இலையாகவே அடர்ந்து வளரக்கூடிய கரும்பச்சை நிறத்தில் இருக்குது இந்த வகை முட்டைக்கோஸ். பாக் சோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அப்படியே வெங்காய தாள் மாதிரி கொஞ்சம் அகலமாக வளர்ந்துருக்கு. டச் முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது நல்லா உருண்டு நெருக்கமாக வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் வெளிர் நிறத்துலையும் இறுக்கி பிடிச்ச மாதிரியான இலை அமைப்பை கொண்டதாக இருக்குது. ஜனவரி ராஜா முட்டைக்கோஸ் அப்படின்னு ஒரு வகை முட்டைக்கோஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக இதனுடைய இலைகள் இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரசல் முளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா உருண்டு முட்டைக்கோஸ்லேயே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதை எடுத்திங்கன்னா நிறைய லேயர் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக. எப்போவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த காய், அதே போல் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. எப்பவுமே ஓரளவுக்கு சரியான ஒரு விலையோடு கிடைக்கக்கூடியது. ஆர்கானிக் காய்கறிகள்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில் உரங்கள் போட்டு வளர்த்துற காய்கறிகள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதுபோல் காய்கறிகளை உணவில் பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. முட்டைக்கோஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது வித்தியாசமான சமையல் குறிப்புகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.